எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். இந்த கந்த சஷ்டி நாளில் கந்தவேள் கதை அமுதத்தை வாழ்வியல் சிந்தனைகளோடு சேர்த்து இனிய நண்பர்களான உங்களோடு பகிர்ந்து கொள்வது காரைக்குடியிலிருந்து சோ வினதித்தா. திகழ் சக்கர செம்முகம் ஐந்துளான் திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணி யாவுரை விகடச்சக்கரம் மெய்பதம் போற்றுவாம். இந்த காப்பு செயலோடு விநாயகர் வாழ்த்தோடு இந்த கந்தபுராணம் கதை தொடங்குகிறது. இந்த திகழச்சக்கர என்ற சொற்களை எடுத்து கொடுத்தது உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் என்று உலகலாம் என்று பெரிய புராணத்தை எழுதும்போது சேக்கிழாருக்கு சிவபெருமானை எடுத்து கொடுத்தது போல நமது கச்சியப்ப சிவாச்சியாருக்கு குமரக்கோட்டத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டத்தின் அந்த அர்ச்சகர் சுவாமிகளுக்கு முருகன் அடியெடுத்து கொடுத்த அந்த சொல் திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற சொல். அந்த விநாயகரை வணங்கி நான் இந்த என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் கந்தனுடைய தோற்றம், அவனுடைய ஆற்றல், அவன் யார், சிவபெருமானுடைய அம்சம், அதற்கு பிறகு பார்வதியுடைய இந்த கல்யாணம், திரு அவதாரம், சூரபன்மனை அவன் ஆட்கொண்டது, அடுத்து வள்ளி திருமணம், இதனோடு இந்த காப்பியம் கந்தபுராணம் 10,340 பாடல்களால் ஆன நூலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். 4 நாட்களில் இதில் என்ன இந்த பாடல் கந்தபுராணம் தோன்றிய வரலாறையும் அது கந்தபுராணம் தோன்றிய வரலாறு, அதில் உள்ள கதைப்பாங்கு, அதில் நமக்கு வாழ்வியலில் பயன்படுத்த வேண்டியது, அதை படித்தாலே என்ன வரும் போன்றவற்றையெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது கச்சியப்ப சிவாச்சியாரியார் காஞ்சிபுரத்தில் உள்ள தொண்டை நாடு சான்றோருடைத்தும்பாங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம், குமரவேல் இருக்கிற அந்த கோயிலில் காளத்தி காளத்தியப்பர் அப்படிங்கிற அர்ச்சகருடைய திருக்குமாரன் கச்சியப்பர் முப்போதும் தீண்டுவார், முப்போதும் இறைவனை தீண்டி ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ளவர். அவர் கோயிலில் ஒரு முறை அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு இந்த கந்தவேல் ஸ்காந்தம் வடமொழியில் 1,00,000 பாடல்களான ஆனது இந்த ஸ்காந்தம், ஸ்கந்தன், கந்தனுடைய வரலாறு. அதை அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க போது, அதை தமிழிலே செய்யணும்னு அவர் நினைக்கிற போது
அவருடைய மனத்தில் திகடச்சக்கரம் அப்படிங்கிற அந்த சொல்லு மனதில் தோன்றுகிறது. இந்த சொல்லு ஏன் தோன்றியது நம்ம கந்தபுராணம் நினைக்கிற போது? அப்ப அதையே முதல் சொல்லாக வைத்து இந்த கந்தபுராணத்தை அவர் எழுதுகிறார். 10,345 பாடல்கள். அங்கே வடமொழியிலே ஸ்காந்தம் சூதமுனிவர்க்குரியதாக 1,00,000 பாடல்ல இருக்கு. அதை மிக சிறப்பாக கம்பனை போல், கம்பனும் 10,000 பாடல்கள் பாடியவர். அதை ஒட்டி அடுத்த நூற்றாண்டிலே 12, 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் கச்சியப்பர் என்கிறார்கள். அதை எழுதுறாங்க. அதுல பொருட்சுவை, சொற்சுவை எல்லாம் நிறைந்தது. நம்ம கம்பராமாயணம் அதிகம் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம். இதை புராண நூல் அப்படின்னு கந்தபுராணத்தை ஒதுக்கி இருக்கோம். ஆனால் கந்தபுராணம் புராண செய்திகளை அடக்கியதிருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு குறியீடாகவே பார்க்கலாம். சூரன் அப்படி என்பவன் இந்த தான் யான் எனது எனும் செருக்கறுப்பான்னு திருக்குறள் சொல்லுகிறது. அவன் யான் என்ற செருக்கும் எனது என்ற செருக்கும் உடையவனாக இருக்கிற போது அந்த செருக்கை அழித்து அவனை ஆட்கொள்கிறான் சிவனுடைய அம்சமான முருகன். இதுதான் கந்தபுராண கதையினுடைய சுருக்கம். கந்தபுராணத்திலே பல கதைகள் வருது. பிரம்மனுடைய கதை வருது. பிரம்மனை முருகன் எப்படி, அதுபோல அவன் சிவனை வணங்க வேண்டியவன், சிவனின் அம்சமான முருகனையும் அதே அளவு போற்ற வேண்டியவன். அது இல்லாமல் இவன் சிறுவன் அவனுடைய அம்சங்கிறத போற்றாம இருக்கிற போது முருகன் ஒரு விளையாடலாக, பிள்ளை விளையாடலாக இருந்தாலும் பெரும் விளையாடலாக பிரணவத்தின் பொருள் கேட்டு அதை உணர்த்தி அவரை தண்டிக்கிறான். அவருடைய செருக்கை, பிரம்மனுடைய செருக்கை போக்குறான். அது மாதிரி அந்த செருக்கு நமக்கு இருக்கிற பெரும் பகை அந்த எனது யான் யான் எங்கே இருந்தாலும் அந்த யான்கிறது தான் எனதுங்கிறது. அதை ஆட்கொள்கிறான். அவருடைய சூரனை அவன் தண்டிக்கல, வதைக்கல, அவனை ஆட்கொள்கிறான். அதுதான் கந்தபுராண கதை. கந்தபுராணத்தை படித்தா என்ன வரும்? இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். என்ன சொல்றாரு? இந்திரர் ஆகி, இதுல தேவேந்திரன் தான் ஓடி ஒழிகிறான். அவன் எதுல? தட்சனுடைய யாகத்துல. அங்கேயும் அந்த செருக்கை இணைக்கிறது. அந்த சிவன் நிந்தனை, அந்த கடவுள் நிந்தனை ஒரு மாபெரும் சக்தியை நிந்திப்பதாலே நிகழ்கிறது தான் அங்கேயும் வருது. அந்த தட்சனுடைய யாகத்துல அவனுக்கு உரியவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காமல் அவமதிப்பு செய்கிறான் தட்சன். அதற்கு தேவர்கள் உதவுகிறார்கள். அது தேவர்களுக்கு ஒவ்வாதது. அதனால அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சூரவன்மனாலே வதைபடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சிவனை அண்டி அவனோட ஆற்றலாலே அவர்கள் உய்தி பெறுகிறார்கள். இதுதான் அங்கே இந்திரர். அதான் சொல்றாரு, இந்திரர் ஆகி அந்த கந்தபுராணத்தை, கந்தவேள் கதையை படிக்கிறவர்களுக்கு இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி. சிந்தையில் நினைந்த முற்றி. இந்த உயிர்களெல்லாம் என்ன நினைக்குது? நம்ம எதிர்பார்க்கிறோம், நம்ம கவலைகள் தீரணும்,
நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறணும். இதுதான் சிந்தை. சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அது சேர்வர். சிவனுடைய கதி என்ன? சிவன் தொண்டருள்ளத்துள்ளடக்கம். அந்த தொண்டர்களுக்கு செய்வது சிவனுக்கு செய்வது போல. அப்ப தொண்டர் பணியாலே சிறப்பார்கள், உயர்வடைவார்கள் அப்படிங்கிறதான் இங்க சொல்லுது. சிவகதி அதில் சேர்வர் அந்தமில் அவனர்தங்கள் அடல் கெட அவுணர் சுரர் அசுரர். அந்த ஒரு கெட்ட செய்கைகள் உள்ளவர்கள், நற்செய்களை பின்பற்றாதவர்கள் அசுரர்கள். அந்த செருக்குடையவர்கள் அவுணர்தங்கள் அடல் கெட, அந்த செருக்கு கெட முனிந்த செவ்வேள். முனிந்த செவ்வேள் அதை கடிந்த செவ்வேள் கந்தவேள் புராணந்தன் செவ்வேல். அந்த வேல் செம்மையான வேல். செம்மையான வேல் வேறல்ல, கந்தன் வேறல்ல. கந்தவேள் புராணந்தன்னை காதலித்து ஓதுவாரே விரும்பி படிப்பவர்கள் என்ன ஆவார்கள்? இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது வேண்டும் சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். வேல் சேர்ந்த செங்கி குமரன். வேல் வேல் ஒரு கொலை கருவி. அது வெற்றி கருவியாகி அறிவாயுதம் ஆகிறது. வேல் வேலுக்கு பல சிறப்பு சொல்கிறார்கள். அது நுனி கூர்மை, அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும், அகண்டதாக இருக்க வேண்டும். வேலுனுடைய அமைப்பை மனசுல வச்சு பாருங்களேன். நுனி கூர்மை, அது அப்படியே விரிந்து அகண்டதாகிறது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அது ஆழ்ந்து இருக்கணும். ஒன்று கூர்மையாக இருக்க வேண்டும், அகண்டதாக இருக்க வேண்டும், ஆழ்ந்து இருக்க வேண்டும். அது வேல். அந்த வேலுடைய விருத்தம் பாடுறாரு. அந்த வேல் பயந்ததனி வழிக்கு துணை, பயந்ததனி வழிக்கு துணை. பயப்படுகிற போது இருபுறமும் இருந்து முன்னின்று நடத்தி செல்லும்னு வேல் விருத்தம் பாடு. வேல் சேர்ந்த செங்கை குமரன் வியன் காதை தன்னை மால் சேர்ந்து விரும்பி, மால் சேர்ந்து உரைத்தேன் தமிழ்ப்பா வழுவற்றதேனும் நூல் சேர்ந்த சான்ற வழுவுற்றதேனும் தமிழ்ப்பா வழுவுற்றது. நான் பாடுகிறவன் அவையடக்க சொல்றார். கம்பன் அவையடக்க சொல்லுவான். ஒரு பூசை ஒரு பூனை பார்க்கடலை நக்குகு புக்கன ஆசை பற்றி அறையலுத்தேன் காசில் கொற்றத்து ராமர்கதையரோன்னு சொல்லுவான். இங்கே ஆசையாலே சொல்கிறேன் அவன் சொல்றான். அந்த பிள்ளைகள் மண்ணில் வீடு கட்டி விளையாடுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க, திட்டமிடுகிறார்கள் வீட்டை. அதில் இங்கே இது அரங்கு, இது நூலகம், இது ஹால், இது அடுப்பு, அடுப்படி, அப்படியெல்லாம் சொல்லி கோடு போடுறாங்க. அதை பார்த்துட்டு என்னடா மண்ணில் கட்டி விளையாடுற, மண்ணில் கோடு கட்டி விளையாடுறாயின்னு அந்த கட்டிடக்கலை வல்லுதன்னு சொல்லி அவர்களை இகழ்வானா? பிள்ளை அது ஒரு ஆர்வத்தாலே அதை செய்யுது அப்படின்னு அதை பாராட்டத்தானே செய்வான். அதைத்தான் சொல்றாரு. வேல் சேர்ந்த செங்கை குமரன் வியன் காதை தன்னை பால் சேர்ந்து உரைத்தேன், மால் சேர்ந்து உரைத்தேன், ஒரு விருப்பத்தாலே சொன்னேன். மால் சேர்ந்து உரைத்தேன் தமிழ் பா
வழு உற்றதேனும் நூல் சேர்ந்த சான்றீர் குண மேன்மை நுவன்று கொண்மீன். அதில் இருக்கிற ஒரு சிறப்பை மட்டும் கொள்ளுங்கள். இதிலெல்லாம் கடையிலெல்லாம் எழுதியிருப்பாங்க, சிறப்பு இருந்தால் பிறரிடம் சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம்ங்கிறது மாதிரி சொல்ல வர்றாரு. பால் சேர்ந்ததனால் புனலும் பயனவாய் தராத பயனாவதன்றே. பால் அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்தால் கூட அது பயிரில்லாமல் போகாதே. அதனால இது யாருடைய கதை? என் நாயகன் விண்ணவர் நாயகன் மின் நாயகன் என் நாயகன் விண்ணவர் நாயகன் மின் நாயகன் நான்மறை நாயகன் வேடர் நங்கை தன் நாயகன் பிடியை மனம்புணர வந்தவன் தன் நாயகன் வேல் தனி நாயகன் தன் பூரணம் நன்னாயகமாக நாயகம் எனக் கொள்வது இங்கே ஞானம் எல்லாம். என் கதை இல்லை, இந்த கதை யாருடைய கதை? அவன் வேல் தனி நாயகன் நன்னாயகமாக எனக் கொள்க இங்காலமெல்லாம். மற்றா அருள் சேர் குமரன் அவன் காதை குமரேசன் காதை தன்னை சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும். என்ன ஆகும்னு சொல்ற? சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும் துகளூராமே கற்றாரும். அதை எண்ணிகி கற்றவர்களும் கற்பான் முயல்வாரும். அதை கற்க முயல்வர்களும் கசிந்து கேட்க உற்றாரும். இப்ப இத்தனை பேரு இதை கசிந்து கேட்கிறீர்கள். கசிந்து கேட்க உற்றாரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார். அந்த நமச்சிவாயனுடைய அம்சமாக முருகன் வருகிறான். அதனால என்ன? கற்றாரும் உற்றாரும் வீடு நெறிப்பாலின் உயர்வரன்றே. வீடு நெறிப்பாலின் வாழ்வாங்கு வாழ்வார்கள். என்ன வீடுன்னு என்ன சொல்லுது நம்ம திருக்குறள்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் அந்த வீட்டுக்கு போவான்னு சொல்லுது இல்லையா? அப்போ வீடு நெறிப்பால் இந்த வாழ்வாங்கு வாழலாம்ங்கிறாங்க. கந்தனுடைய கதை. பாராகியன பொருளாய் ஒரு உயிர்ப்பன்மையாகி பேரா உயிர்க்கு உயிராய் பிறவற்றுமாகி நேராகி தோன்றல் இலதாகி நின்றான் குழற்கே ஆராத காதலோடு போற்றி அடைவதும் அன்றே. இப்படியெல்லாம் வாழ்த்து எப்படி அவையடக்கம் சொல்கிறாரு, முருகனுடைய பெருமையை சொல்கிறாரு. அதை காதலித்து படிக்கிறவரும் கற்க முயல்கிறவரும் என்ன அடைவார்கள்னு சொல்றார். அவளது அருமையான கதை. நான் சொன்னேன், அவர் குமரக்கோட்டம். அந்த குமரக்கோட்டம் அமைந்திருக்கிற இடம் காஞ்சி மாநகரம். அது ஒரு பக்கத்துல ஏகாம்பரேஸ்வர், மறுபக்கத்துல காமக்கோட்டி வள்ளி காஞ்சி காமாட்சி, நடுவில் இந்த உமையொரு பாகனாக முருகன் அமைஞ்சிருக்கான். அந்த முருகன் இருக்கிற இடம் அது சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த சோமாஸ்கந்தர்ங்கிறது, சோமன்னா சிவன், உமா, கந்தன் இடையில இருக்கான். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தமே இல்லறத்தை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிற போது அவர்கள் இடையே ஞானமாக உதித்தவன் முருகன் அப்படிங்கிற அந்த கௌமாரம் அப்படிங்கிற
அந்த முருகனுடைய வழிபாடு முருக மார்க்கத்தை குறிக்கிறது அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். இதுல அத தமிழ்ல இளமுருகு, ஊமை இளமுருகு அப்பன் அப்படியெல்லாம் சொல்றாங்க. தமிழ்ல பலவாறு மிகச்சிறப்பாக அதை சொல்றாங்க. அது மாதிரி அந்த குமரக்கொட்டம் அமைவிடமே சோமாஸ்கந்த மூர்த்தமாக ஒருபுறம் சிவபெருமானும் மறுபுறம் பார்வதியும் நடுவில் முருகனுமாக அமைஞ்சிருக்கு அந்த கோட்டம். அந்த கோட்டத்தில் நமது சிவாச்சாரியார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பணியாற்றுறாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு சொல் மனதிலே முருகன் அருளாலே தோன்றுகிறது. அவர் அந்த ஸ்கந்த அப்படிங்கிற வடமொழி நூலை 1,00,000 பாடல் உள்ள நூலை முழுவதும் கற்று உள்வாங்கியவர். அதிலே தோய்ந்து முருகன் அருளிலே நினைந்து அமர்ந்திருக்கார். அப்ப அவருக்கு உள்ள கிடக்கை இதுல தமிழ் மக்கள் இதை உணரச் சொல்ல வேண்டும் அப்படிஎன்பது உள்ள கிடக்கை. அப்ப அவருக்கு மனதிலே தோன்றுகிறது. இந்த பாடலை எழுத இத முருகனே மீட்பு பார்த்தான்ங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பாடலை எழுதுவாராம். அவரே முப்போதும் திருமேனி தீண்டுகிறவர். அந்த வழிபாடுகளையெல்லாம் முடித்த பிறகு இரவு முருகனுடைய அடியில அந்த பாடலை வச்சுட்டு போயிடுவாராம். மறுநாள் வந்து பார்க்கிற போது அதிலே வழு அமைதிகள், இலக்கண பிழைகள், மற்றவற்றையெல்லாம் திருத்தி இருக்குமா. அப்படி முருகனே அந்த முதல் வாசகனாக இருந்து படித்து அதை ஒரு திருத்தமாக்கி தந்தவன் முருகன். 10,000 பாடல்களாக விரிகிறது. இதையெல்லாம் ஒரு நல்ல நாடிலே அதை அரங்கேற்றம் செய்யலாம்னு முடிவு பண்றாரு. தொண்டை நாடு சான்றோருடைத்து வேளாளப் பெருமக்கள் நிறைந்த நாடு, வணிகர்கள் நிறைந்தது. அந்த காஞ்சி மாநகரம் நகரேஷு காஞ்சி என்பார்கள். நகரங்களிலே சிறந்தது காஞ்சி. இன்றைக்கும் ஏகாம்பரநாதர் கோயில், வரராஜ பெருமாள் கோயில், அட்ட பவிழவண்ணன் அட்டபுயம், எண்கரத்து ஈசன் திருமால், இத்தனை பல கோயில்கள். அதாவது சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, இது பாரதத்திலே ஓங்கி இருந்த மதங்கள் அன்று உதித்து மிகச்சிறப்பாக இருந்த பௌத்த காஞ்சி, அத மாதிரி ஜீன காஞ்சி, சமண, எல்லா மதங்களும் அங்கே நாலந்தா பல்கலைக்கழகம் எவ்வளவு சிறப்பாக இருந்ததோ அதுபோல தெற்கே காஞ்சிபுரம் அந்த சான்றோர்கள் நிறைந்ததா இருந்தது. நாடு எப்படி இருந்தால் அது காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ. சங்கப்புலவன் சொல்றான், ஒரு நாடு காடா இருந்தா என்ன, நாடா இருந்தா என்ன, அது மலையாக இருந்தால் என்ன, மிசையாகொன்றோ அவலாகொன்றோ பள்ளமாயிருந்தான எவழி நல்லவராட அவழி நல்லை வாழிய நிலனே. எங்கேயெல்லாம் நல்ல மக்கள் வாழ்கிறார்களோ அதுதான் சிறந்த நாடு. இந்த ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த சிறந்த மக்கள். இப்போ பல அடுக்ககங்கள் இருக்கு. எங்களுடைய அடுக்ககத்தில் ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸில் நான் ஒரு உரையாற்றுவது சொன்னேன். எப்படி இருந்தாலும் இந்த பாடலை, சங்க பாடலை சொல்லி நல்ல மக்கள் வசிக்கிற அந்த இடம், அதுதான் வாழிய நிலனேங்கிறார். சிறந்த நிலம், வாழக்கூடிய நிலம்ங்கிறார். அப்போ அந்த சான்றோர்களெல்லாம் இந்த கூடி, அது சோழர் பூமி, அப்போ பல்லவர் பூமி, அரச பிரதானிகள் இவங்களெல்லாம் வந்து அரங்கேற்ற ஆரம்பிக்கிற போது இன்றும் குமரக்கோட்டத்திலே இந்த கந்தபுராணம் அரங்கேற்ற
பற்றிய இடம் அருமையாக பராமரிக்கிறாங்க. அங்கே அவர் தொடங்குகிறாரு, திகட சக்கரம் செம்முகம் ஐந்துழான் அப்படின்னு தொடங்குறார். அப்ப ஒரு புலவர், எப்போதும் இந்த குறை சொல்லியே பேர் வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவரு நிறுத்து அப்படிங்கிறார். இவர் வியப்புற்று துணுக்குற்று திடுக்குற்று என்னன்னு பார்க்கிறார். அவர் இந்த பாடல்ல பிழை இருக்கு, இலக்கண அமைதி இல்லை அப்படிங்கிறார். அவரு என்ன பாடல்னு கேட்கிற போது திகை தச கர் செம்முகம் ஐந்துள்ளார், 10 கரங்களும் 5 முகங்களும் உடைய சிவனுடைய மகனான விநாயகரை துதிக்கிற பாடல் நான் துதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாடல். அவரு திகழ் தச இந்த 2 வாழ்த்தையும் புணரும் போது ட திகட சக்கரன்னு சொல்றார். திகட கர தச திகழ் தச கர திகட சக்கரன்னு வருது. இதுக்கு இலக்கணத்துல இடம் இல்லை, இந்த மாதிரி புணர்ச்சிட்டா வராது அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கு இலக்கண சான்று இருந்தா சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறார். இவரு முருகனே அடியெடுத்து கொடுத்த பாடம். அவன் என்னன்னா அதுல குறை இருக்குங்கிறான். அப்ப முருகனுடைய திருவிழம் நாளை சொல்கிறேன்னு அதை ஒத்தி வைக்கிறார். முதல்லையே தடங்கள் வருகிறார். முதல்லையே தடங்கள் வந்தா அது ஒரு சகல தடை என்று நினைக்க வேண்டாம். அந்த முருகனுடைய அருள் மேலும் வேண்டும் அப்படி என்கிற அந்த ஒரு குறிப்பு தான். மறுநாள் சொல்றவங்கவும் கனவுல அவர் படுத்திருக்கிறாரு. அப்ப நாளை மனசுல தோன்றுகிறது முருகனுடைய உருவம் போல, நாளை இதுக்கு நான் பதில் சொல்றேன். மறுநாள் எல்லாரும் கூடுகிறார்கள். தொண்டை நாட்டு வேளாளர்கள், வணிகர்கள், அரசனுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் கூடுறாங்க. அப்ப ஒரு கற்றறிந்த பெரும்புலவர் தோற்றத்துல ஒரு வேதியர் வர்றார். அவரு இதற்கு நான் சான்று தருகிறேன்னு சொல்லி வீரசோழியம் அப்படிங்கிற இலக்கண நூலை காட்டி அவன் அந்த புலவன் என்ன கேட்டான், இதற்கு இலக்கண சான்றுக்கான்னு கேட்டான். தொல்காப்பியம் அதெல்லாம் இலக்கணங்கள் அந்த இருந்து இலக்கணங்கள் அகத்தியம்லாம் சொல்றாங்க. இதுல வீரசோழியம் அப்படிங்கிற அந்த இலக்கண நூலை காமிக்கிறார். அதுல இதற்கு அமைதி இருக்கிறது, இது சொல்லப்படுகிறது. இந்த திகழ் தச 2 சேர்ந்து திகடச அப்படி என்று வரும்னு அப்ப அந்த புலவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த இவரை பார்த்தா, வந்த வேதியரை பார்த்தா அவர் இருந்த இடத்துல அவர் இல்லை. அப்ப அங்கு இருந்தவர்களெல்லாம் முருகனே வந்து இதற்கு சான்று சொன்னான், ஒப்பினான் அப்படின்னு உணர்கிறார்கள். இது அருணகிரிநாதர் பாடுறார். அவனே வந்து இலக்கணத்தில் பிழையுற்ற போது அந்த இலக்கணத்தை காட்டியவன் முருகன் என்று அருணகிரிநாதர் அதற்கு ஒரு சான்று கொடுக்கிறார் தன்னுடைய திருப்புகழில். இது மாதிரி இது 3 திருமணங்கள் இதில் வருது. ஒரு திருமணம் வந்தாவே அவ்வளவு மங்களம். இந்த கந்தபுராணத்திலே 3 திருமணங்கள். ஒன்று பார்வதி கல்யாணம், 2வது தெய்வாதி கல்யாணம், 3வது வள்ளியுடைய திருமணம். அப்போ 3 திருமணங்களை கந்தபுராணம் சொல்கிறது. கந்தபுராண கதையில இல்லாத கதையே இல்லைங்கிறாங்க. எல்லா புராண கதைகளும் இது அடங்கி இருக்குதுங்கிறாங்க. இதுல யாரு பார்வதியினுடைய முதல்ல தட்சனுடைய யாகம் அது சொல்லிட்டு பார்வதியினுடைய திருமணம். பார்வதி
தவம் இருத்தல், மலையத்துவது மலை பர்வதராஜனான இமய மலையினுடைய இமயவரம்பனுடைய திருமகளாக அவதாரம் செய்தது முருகன். நமது சிவன் அவளை ஆட்கொண்டது தட்சணாமூர்த்தி சொரூபம். அதற்கு பிறகு முருகன் சிவனுடைய ஆற்றலாலே 6 பொறிகளாக தோன்றி அது வாயுவாலும் அக்கினியாலும் கங்கையில் விடப்பட்டு, கங்கையிலிருந்த சரவண பொய்கிற திட்டில் இந்த 50 சம்பந்தங்களால அவர் அங்கு இப்போ சரவண பொய்கையிலே 6 உருவங்களாக தோன்றார். அதை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறார்கள். அவர்களை பார்வதி ஒன்றாக்கி கந்து அப்படின்னா கந்தனாக்கி அந்த கந்தனுக்கு வேல் அடித்து, வேல்ங்கிறது பரமசிவன் தன்னுடைய முழு சக்தியையும் கொடுத்து உமையோடு சேர்ந்து அவனுக்கு வழங்கி, அவனோடு துணைக்கு நவவீரர்கள், அவர்களுடைய தலைவராக வீரபாகு, 1,00,000 வீரர்கள், ஒரு பெரும் சைனியத்தை கொடுத்து அந்த தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்துகிற சூரபன்மனை அவனுடைய அகங்காரத்தை அடக்குவதற்கு அனுப்புகிறார். இவர்கள் அனைவரும் எங்கே திருச்செந்தூரிலே படைவீடு அமைக்கிறார்கள். அப்பொழுது வியாழபகவான் சூரபன்மனுடைய கதையை முருகனுக்கு சொல்றார். அங்கிருந்த எல்லாருக்கும் வீரர்களுக்கெல்லாம் ஏன்னா சூரபன்மனை அழிக்கிற போது அவர்களுக்கு நோக்கம் தெரியும், சூரபன்மன் செய்கிற கொடுமைகள் தெரியும். அந்த கொடுமைகளுக்கு எல்லாம் வர்ணிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த அசுரர்களெல்லாம் தோன்றியது. காசிப முனிவருடைய மாயைக்கும் அவர்களெல்லாம் தோன்றுவது. அந்த மாயை தாய் வளர்க்கிறதுல தான் பிள்ளையுடைய இது இருக்கு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். பூமியில் பிறக்கையில் அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலேம்பாங்க. அவள் அவனுக்கு அந்த கெடுதலையெல்லாம் சொல்லி வளர்க்கிறான். நீ செல்வம் சேர் அப்படின்னு சொல்றான், இவர்களையெல்லாம் அடக்கு அப்படின்னு சொல்றான். அவன் அதுபோல தன்னுடைய தம்பிகளான தாரகாசுரன், சிங்கமுகன், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த தலைவன் எவ்வளி, தொண்டர்கள் மக்கள் அவ்வளி, அவ்வளவு பேரும் அந்த கொடுமைகளெல்லாம் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் இழைக்கிறார்கள். அவர்கள் முறையிடத்தான் இவரை உருவாக்குறாரு. நமது சிவன் தன்னுடைய அம்சமாக உருவாக்குறாரு. இந்த படைவெட்டிலிருந்து அவன் வீரபாகுவை, இந்த கதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறான். வீரபாகுவை துணைக்கு ஒரு தூதாக அனுப்புகிறான். அவன் அசுரன் உடன்பட மாட்டான் என்பது அந்த வீரபாகு தூதுல தெற்றென தெழுகிறது. அப்பொழுது நமது முருகன் சூரபன்மனை நேர்கொண்டு அவனை தன்னுடைய வேலாயுதத்தாலே அவனை மாற்றுகிறார், அவனை ஆட்கொள்கிறார். அவன் மயிலாகவும் சேவலாகவும் மாறுகிறான். அவனை தன்னுடைய வாகனமாகவும் தன்னுடைய கொடியிலும் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கந்த புராணத்தினுடைய சுருக்கமான கதை. இப்போ நான் இந்த பார்வதியுடைய திருமணத்தை உங்களுக்கு இந்த முதல் நாளில் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்வதி தட்சாயணியாக, அவளுக்கு தாட்சாயணி அந்த கையிலே இவர்கள் இருவரும் மகிழ்ந்திருக்கிற போது பார்வதி ஒன்றை சொல்லுகிறாள். என்னை இந்த உலகம் தாட்சாயணி என்று
தட்சனின் மகளாக சொல்லுது, எனக்கு வேறு நாமம் வேண்டும். அந்த பேரு சிவனந்தனை செய்தவனுடைய மகளாக நான் அந்த உலகத்தாலே அழைக்க விரும்பலைங்கிற. அப்போ சிவன் சொல்லுகிறான், உனக்கு பர்வதராஜன் வெகுகாலமாக குழந்தை வேண்டி தவம் இருக்கிறான் தன் மனைவியான மேனையோடு. நீ அவனுக்கு மகளாக பிறப்பாய் அப்படின்னு அவளை வாழ்த்துற, அவளுக்கு வரம் தருக்கிறார். அப்ப அவளுடைய பேரே மாறி பர்வதத்தினுடைய மகள் பார்வதியாகிறாள். இங்கே ராமேஸ்வரத்திலே பெயர் அவளுக்கு மலை வளர் காதலி. மலை அரசனுடைய ஒரு அன்பிற்குரிய மகள், காதலின விருப்பமானவள் மகளுக்கு. அது அப்போ மலைவளர் காதலி, மிக அழகான பெயர்கள், தமிழ் பெயர்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாடு வடமொழியில் இருக்கிற போது அது வடமொழியாக மாறும். நீங்கள் அம்மாளுடைய பெயர்களெல்லாம் பாருங்களேன். மதுரையில் அவன் ஆலவாய் அண்ணல், சோமசுந்தரம்ங்கிற பேர் பின்னாடி வருது. அவன் ஆலவாய் அண்ணல், ஆலவாயாவதும் இதுவே அவள் அங்கையல் கண்ணி, அங்கையல் கண்ணி தன்னிடம் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. மீனாட்சிங்கிற பேரு பிற்பாடு வருது. நாகப்பட்டினத்தில் அவள் கருந்தடங்கண்ணி, கருந்தடங்கண்ணி நீலாயதாட்சி ஆகுது. விசாலாட்சி பெருந்தடங்கண்ணி. நீங்க ஒவ்வொரு பேர்களையும் சொல்லி பார்த்தாவே இனிக்க. திருமறைக்காட்டுல வேதாரண்யத்துல அவை யாழை பழித்த மொழியாள், வீணாவாத விபூஷணின்னு மாத்துறாங்க. யாழை பழித்த மொழியாள். அங்க இருக்க சரஸ்வதிட்ட அவ கையில அந்த வீணை இல்லையா. ஏன்னா அம்பாளுடைய குரலே யாழ் மாதிரி இருக்கா. யாழை படித்த மொழியாள். நிறைய சௌந்தர நாயகியாகுது. அழகு அழகம்மை, குயில் மொழி அம்மை கோகிலாம்பாழாகுது. குற்றாலத்தில் திருக்குற்றாலத்தில் கோகிலாம்பாழாகுது. அது செண்பக குழல்வாய் மொழி. அவன் குழல்வாய் மொழி அம்மை. பெண்ணாடத்தில் அழகிய காதலி அம்மன், அவ ஆமோதான அம்பாள் ஆகிறார். பல இடங்களில் அந்த அம்பாளுடைய பெயர்கள் ஐயார், அப்பர், 5 நதிகள், பஞ்சத்தீஸ்வரன் ஆகும். அது மாதிரி இவள் மலை வளர் காதலி. அந்த பர்வதராஜனுடைய மகளாக பர்வதவர்த்தினி என்கிற திருநாமம் கொள்கிறாள். பார்வதி என்று திருநாமம் கொள்கிறாள். அவள் 5 வயதாகிற போதே நான் சிவனை அடைய வேண்டும். அவள் பிறப்பிலேயே அவள் சிவநாமத்தில் தான் வர, சிவனை அடைய வேண்டும். அவள் அங்கே கையிலையில் அந்த மானசரோவர், அங்கே கங்கையில் அங்கே ஒரு மலர் மீது அவள் தோன்றுகிறாள். பெண்ணாக அழுகுரல் கேட்கிறது. அந்த ஆகாய கங்கை அங்கே கேட்கிறது. அந்த குழந்தை எடுத்து அவன் மேலை கையில் கொடுத்து அன்போடு வளர்க்கிறார்கள். தொடுக்கும் கிடவிற்பழம்பாடல் படையின் பயனே தரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகு நெருஞ்சுவையே. அவளை எப்படி அழகாக வர்ணிக்கிறாரே. தொடுக்கும் கிடவிற்பழம்பாடு பயனே, தொடையின் பயனே. தமிழ் புலவர்கள் இதை இவர் விளக்குறாராம்.
பேராசிரியர் பயனே. எதனுடைய பெயர்? தொடையின் பெயனே. தொடைங்கிறது மாலை. அது என்ன மாலை? பழம்பாடல் தொடையின் பயனே. பழம்பாடல் தொடையின் பயனே. அது என்ன பாடல்? கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே. தொடுக்கும் தொடுக்கும் கடவுள் அந்த வழிபடுகிற அந்த பாடல்களினுடைய பயனாக அவள் இருக்கிறாள். துறை தீந்தமிழின், அது துறைகள் தோறும் துறை தீந்தமிழால் அந்த துறை தீந்தமிழின் ஒழுகு நெருஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். நான் சொன்னேன், இந்த கந்தபுராணமே அகந்தை, அந்த பிரம்மனுடைய அகந்தை, தேவர்களுடைய அகந்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக சூரபன்மனுடைய அகந்தை. அந்த செருக்கை போக்குற போது நமது மனம் சுத்தமாகிறது. அழுக்க நம்மகிட்ட இருந்து நீக்கிட்டா நம்ம சுத்தமாகிறோம். என்ன சொல்றாரு? தமிழின் ஒழுகு நெருஞ்சுவையே அகந்தை கிழங்கை எப்படித்தான் எடுக்கணும்? அது கொஞ்சோண்டு விட்டுட்டா கூட அது பல்கி பெருகிடும். அது கிழங்கு. அந்த கிழங்கு கீழே இருக்கிறத அது கொஞ்சோண்டு கிழங்கு மிச்சம் இருந்தால் கூட அதில் முளைச்சி வந்துடுது. அதை கிள்ளி எடுத்துடணும். அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உழக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. உள்ளத்திலே ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு யாரு? அந்த உமையொரு பாலன், உமையொரு பாகன், உமையை பாகமாக கொண்டவர். இவர்களை மனதிலே வைக்கிற போது இவர்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் சொல்றோம்ல, இவர்களுடைய பிரதி யாரு? தொண்டர் தான். அப்ப இவர்கள் உள்ளத்திற்கு விளக்கு. யாருடைய? தொண்டர்களுடைய தொண்டு இருக்கே, இவர்களுக்கெல்லாம் செய்கிற தொண்டு. திருமூலர் சொல்றாரு, படமாட கோயில் பரமற்கொன்று ஈகீர், அது நடமாடும் கோயில் நம்மற்கு அங்கு ஆகா. அங்கே பெரிய பெரிய கோயில்களில் இருக்கிற இறைவனுடைய ஒரு அம்சமாக இருக்கிற விக்கிரகங்களுக்கு செய்கிறது. அது யாருக்கு ஆகா? இங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் தொண்டர்களுக்கு செய்தால் அது இறைவற்கு ஆகும். நடமாடும் கோயில் நம்பர்கொன்று ஈகில், அது படமாட கோயில் பரமற்கு அங்கு ஆகும். அப்ப யாரு இந்த தொண்டர்கள்? இந்த பாடல் என்ன? எங்கே இருக்கு விளக்கு? உடற்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. இமய பொறுப்பில் விளையாடும் அவள் இமவானுடைய மகளாக தோன்றுகிறாள். இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே. எரி தரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற இந்த அண்ட உலகங்களையும் ஆடையாக உடுத்திய எரிதரங்கம் கடல். அந்த அலைகள், அது தரங்கம் பாடி அலைகள், அந்த எரிதரங்கம் அது அப்படியே வந்து மோதுது. அந்த உலகம், கடல் சூழ்ந்த உலகம், அதையே ஆடையாக அவன் அணிந்தவன். பூவனம் கடந்து நின்ற, அதையும் கடந்து நின்ற அண்ணாமலையார் சொற்கழிவு பாதம் மலருங்கிறார். பொருள் முடிவே முடி. அப்ப அண்டம், பேரண்டம், அந்த லிங்கம் அப்படிங்கிறதுக்கு பலதும் சொல்றாங்க. பேரண்டம், அண்டத்தினுடைய குறியீடு, எல்லாமே குறியீடு. முருகனுடைய குறியீடு சொன்னேன், லிங்கத்தினுடைய குறியீடு இங்க சொல்றாங்க. என்ன? இப்போ வானில் மொட்டை மாடியில் நம்ம படுத்திருக்க போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து படுத்துருக்கு.
அப்போ என்ன தெரியுது? நம்மை கவிழ்ந்திருக்கிறது என்ன? அந்த கவிழ்ந்திருக்க முழுவதையும் பார்த்தீங்கன்னா அது அரைவட்டமாக கவிழ்ந்திருக்கு. அந்த அண்டம் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறது? அப்படியே எல்லா பகுதியும் அரைவட்டமாக கவிழ்ந்திருக்கிறது. அதை கற்பனை பண்ணி பாருங்களே, லிங்க உருவம் அது அப்படியே கவிழ்ந்திருக்கு. அதை தாங்குகிறது பூமி, தாங்குகிறது. அது அண்ட பூமியும் அதனுடைய பாங்கு. அப்போ அந்த அண்டம், அது அண்டத்தினுடைய உருவம் தான் லிங்கம். அந்த லிங்க உருவம் நம்ம எல்லாவற்றையும் குறியீடாக நம்ம பண்ணியிருக்கோம், கும்பிட்டுருக்கோம். அதாவது இங்கேயே ஐயப்பனுடைய கதை வரும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞர்கள் அந்த கூட்டத்தில், எழுத்தாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து, அப்போ ஒருத்தர் அவர் முதலாண்டு கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் அவர்களுடைய சித்தப்பா சொல்லி 18 ஆண்டுகள், அவர் 14-15 ஆண்டுகள் தொடர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனவர். ஐயப்ப வழிபாடுல ரொம்ப அவர் ஆழ்ந்தவர். ஆனால் அவர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற போது ஒரு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் அப்படிங்கிற கதையை ஒருவர் அவங்க ஒரு இதில் படிக்கிறார். 2 ஆணுக்கு பிள்ளை பிறக்குமான்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி அதெல்லாம் அந்த கதையெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது. அப்போல இருந்து அவர் இதையெல்லாம் ஒதுக்குறார். ஒதுக்கி இன்றைக்கு தீவிரமான ஒதுக்கி அவருடைய பேச்சு அமைந்தது. அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும்? இது 2 ஆண்கள் அல்ல, 2 குறியீடுகள், 2 சக்தி. சிவன் ஒரு சக்தி, விஷ்ணு ஒரு சக்தி, ஆற்றல், 2 ஆற்றல்கள். ஒரு தீமை மனுஷனை அழிக்கிறதற்கு, அங்கு அந்த அரக்கியை அழிப்பதற்கு என்ன வேண்டியது இருக்கு? ஒரு பேராற்றல் வேண்டியது இருக்கு. இந்த 2 ஆற்றல்களுடைய சேர்க்கை ஐயப்பன். அது ஆற்றலினுடைய குறியீடு ஐயப்பன் சொல்லியிருந்தார். அவர் ஆணுமானும் சேர்ந்து பிறந்தவன் நினைக்க மாட்டார். நம்ம இந்த குறியீடுகள் அப்படின்னு சொல்லாம, இப்போ முருகனே ஒரு குறியீடு. யாருடைய குறியீடு? 2 ஆற்றல்கள். இயங்கு ஆற்றல் யாரு? அவன் சிவன். சக்தி 2 ஆற்றல்கள். ஸ்டாட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி எல்லாம் சொல்றாங்க. இப்ப நடராஜர் இயங்கு ஆற்றலுடைய குறியீடுங்கிறாங்க. தக்ஷணாமூர்த்தி ஸ்டாட்டிக் ஆற்றலுடைய குறியீடுங்கிறாங்க. இப்ப இந்த ஆற்றல்கள் சேர்க்கிற போது பேராற்றல் சூரபன்மனை அழிப்பதற்கு சிவனுடைய அம்சமாக, சக்தியினுடைய அம்சமாக ஒரு பேராற்றல் வேண்டியது இருக்கு. அப்ப முருகன் தோன்றுகிறான். முருகன் இக பர சௌபாக்கியம் அருள்வாயேங்கிறான். முருகன் என்ன? ஞான சக்தி. அவன் ஒரு குறியீடு. என்ன குறியீடு? என்ன குறியீடு? இந்த ஒன்றை அடைய, ஞானத்தை அடைய பெரும் விருப்பம் இருக்கணுங்கிறாங்க. பேஷன்ங்கிறாங்க. பெரு விருப்பம், பேஷன். விருப்பத்தோடு இருந்தால் போதுமா? செயல் இருக்கணும். அப்போ ஞானத்தை அடைய என்ன இருக்கணும்? அதற்கான திட்டம் இருக்கணும், அதற்கான சிந்தனை இருக்கணும். சிந்தனையோடு இருந்தால் போதாது, செயல் இருக்கணும். அப்ப சிந்தனைக்கு, விருப்பத்துக்கு, பெருவிருப்பத்துக்கு இச்சாசக்தின்னு சொல்லி தெய்வானையை சொல்லுகிறார்கள். இந்த ஆற்றலுக்கு வள்ளியை சொல்லி கிரியாசக்திங்கிறாங்க. அப்போ பெருவிருப்பமும் அதற்கான ஏற்ற செயலும் வெற்றிக்கு அடிப்படை. அதை பற்றிய சிந்தனை, அதற்கான உழைப்புங்கிறாய். அதற்கு ஏற்ற உழைப்பு வெற்றிக்கு அடிப்படை.
அதை பற்றிய சிந்தனை, அதற்கு ஏற்ற உழைப்பு. அவ்வாறு இருந்தா என்ன உண்டாகுது? அந்த பேராற்றல் அது ஒரு குறியீடு. ஞானத்தை அடைய பெரு விருப்பமும் உழைப்பும் இருக்கணும், செயலும் இருக்கணும். அப்ப நமது ஒவ்வொரு இந்த கடவுளரும் ஒரு செயலை, ஒரு குறியீடு. அப்ப லிங்கம்ங்கிறது குறியீடு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? லிங்கம்ங்கிறது இந்த பேரண்டத்தினுடைய குறியீடு. அதற்கு என்ன மாதிரி சொல்ற? நீங்க வானத்தை பார்க்கிற போது நம்மை கவிழ்ந்து இருக்குல்ல, அதுதான் லிங்கம். கீழே பூமி அதனுடைய பேஸ் ஆவுடை. இப்ப என்ன சொல்றாரு? ஒருவன் என்ன எரி தரங்கம் ஒடுக்கும் உலகத்தையே ஒடுக்கிற அண்ட சராச்சரங்கள்னு சொல்றாங்கல்ல, பேரண்டம், அதையெல்லாம் ஒடுக்கிற அதனுடைய குறியீடு. ஒருவன் உள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் ஓவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குடற்காடு எந்தும் இளவஞ்சி கொடி. காடு குழலியே காடாக இருக்கிறது. அதிலே மலர்கள், அந்த மலருடைய தேன்களை உண்பதற்காக மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடு எந்தும் இளவஞ்சி கொடி. வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வி வருகவே. இங்கு பாண்டியன் மன்னர் மலையத்துவசனுடைய மகளாக மீனாட்சியாக தோன்றுகிறாள். அந்த திருவிளையாடற்புறம் சொல்லுகிறது, பரஞ்சோதி முனிவர் பாடுகிறார். இங்கே கச்சியப்பரிலே அங்கே பார்வதி தோன்றுகிறாள். யாராக? மலை வளர் காதலியாக. அப்போ அவள் போய் தவம் இருக்கிறாள். அந்த தவத்திற்கு அதே நேரத்தில் இன்னொருத்தன் தகை இருக்கா. யாரு? சிவன் தவம் இருக்கிறார். இந்த சனகாதி முனிவர்கள், சனகர், சனத்குமாரர், அந்த நால்வரும் அவர்கள் சகோதரர்கள். அவர்கள் என்ன? ஆரங்கம் நான்மறை கற்றவர்கள், வல்லவர்கள். அதில் அவர்கள் அதை அவ்வளவு கற்றாலும் உணர முடியலையேன்னு அவர்களுக்கு வருத்தம் இருக்கிறது. போய் சிவன் ஆதிகுரு அவனிடம் போய் அவங்க கேட்குறாங்க. அவர் என்ன பண்றாரு? கல்லாலின் புடையமர்ந்து, கல்லால் குற்றால், அந்த குறுகிய ஆலமரம் சொல்றாங்க. மலைகளுடைய கல்லுனா மலை, மலையில் இருக்கிற ஆலமரம். இந்த மலம் மாறியமில்லை, அது குற்றாலம். அந்த மாதிரி அதிலே உட்கார்ந்து கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள். வல்லார்க்கும் இந்த நால்வர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய். இந்த வாக்கு இறந்த மௌனம், மௌனம், மௌனத்திலேதான் உணர முடிகிறதுங்கிறாங்க. கற்றதை உணரணும்னா மௌனமாக கற்றதை மௌன வரம்பு. மௌனம் என்பது மௌன வரம்பு. என்ன சொல்றாரு? இப்ப ரமணரை பார்க்க பால் பிரண்டன் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் வர்றார். அவர் ஞானத்தை தேடி இந்த ஞானபூமியான பாரதத்துக்கு வந்தவர் பால் பிரண்டன். அவருக்கு சொல்றாங்க, அவர் ஞானகுருன்னு ராமரார். ரமணரை கேட்க பல கேள்விகள் அப்படிலாம் அவர் குறித்து வச்சுக்கிட்டு அங்கே போகிறார். ரமணரை பார்க்குறாரு, ஒன்றுமே தோன்றலை அவர் மனதில். ரமணர் அப்படியே ஒரு ஆசனத்தில் படுத்திருக்காரு, இவர் அமர்ந்திருக்கார் எதிரில். அங்கே ஒன்றுமில்லை, மௌனம்தான் இருந்ததுதான், மௌனம்தான் இருந்தது நடத்ததுங்கிறார். அப்போ அவருக்கு எல்லாமே மனதில் அந்த பூரணமாய், வாக்கிறந்த பூரணமாய்ங்கிறாங்க. மறைக்கப்பாலாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து கட்டி இந்த சின்முத்திரைன்னு சொல்றாங்க. சின்முத்திரையில் 5 விரல்கள். கட்டை விரல் அவன் பதி. இது ஆளை காட்டுது, நம்மளை காட்டுது. அக்காட்டி விரல் அது பசு. இங்கே 3 மலங்கள் சொல்றாங்க. ஆணவம், கண்பம், மாயை. அதை போக்கி
யாரோடு? அந்த பேராண்மையா ஆன்மாவோடு நம்மை பிணைப்பது. அதுதான் அந்த முத்திரை. அதைத்தான் காமிச்சாருங்கிறேன். அப்ப அந்த வாழ்வாங்கு வாழ்தல், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து என்னை வந்து அடைங்கள், ஆனால் அறங்கள் செய்து, அப்படி என்று பாரதிதாசன் சொல்லுவார். இங்கே எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம். அந்த பிறவி பெணியை அறுத்து வீடை அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை அவர் உணர்த்துறாரு. அவரிடம் வந்து தேவர்களெல்லாம் அவனோ தவத்தில் இருக்கா, அங்கே அம்பிகை தவத்தில் இருக்கா. இது எப்படி? அப்பதான் மன்மதனை வேண்டுகிறார்கள். மன்மதன் மலர்க்க அன்பு கணைகளை எறிகிறான். அப்ப அவர் கண்பிடிக்கிறாரு. இவன் எரிந்து போகிறான். ரதிதேவி வேண்டுகிறாள். அந்த பார்வதியினுடைய திருமணம் நிறைவேறுவதற்கு பிறகு மதனன் உயிர் பெறுவான்னு அவருக்கு சிவன் வரம் அளிக்கிறாரு. அங்கே ஒரு விளையாடல் மறுபடியும். அங்கே போறாரு பார்வதிகிட்ட. பார்வதி தவத்தில் இருக்கா. அவளை போய் அவளிடம் நீ என்ன தவத்தினுடைய காரணம் என்னங்கிறாரு. அவள் பேரருளாளனை அடைவனும்னு இருக்கிறத சொல்றா. அப்ப சொல்றாரு, ஒரு நிந்தாசுதி மாதிரி, ஒரு சுவையற்றுவது மாதிரி. அவ என்ன தோலோட அடைச்சிருக்கேன், புளித்தோல் அது. அதுக்கப்புறம் வெந்நீரை பூசியிருக்கேன், உடம்பு பூரா எல்லாம் சந்தனமாக பூசியிருக்கேன். சுடலை பொடி. அவன் இருக்கிறது காடு, சுடுகாடு. அவன் கையில் இருக்கிறது மழு, மான். அவன் ஒரு சுடலை அண்டி. அவனை போய் சரி, அவன் ரொம்ப கோபம் கொள்கிறாள், நிந்தனை செய்தியேன். அப்ப அந்த இடத்தை விட்டு போக பார்க்கிறா. இவன் அவளை கைப்பற்றுகிறாள், தொடுகிற போது அவளுக்கு ஞானம் வருகிறது. இவன் விடை மீது தோன்றுகிறான், வெள்ளேருடையவன். அங்கு தோன்றவும் அவள் நாணி, என்னை பொறுத்துக்குங்க, உங்களை அறியாமல் இதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு பொறுத்துக்க. அவன் அப்போ சொல்கிறான், அது பொறுக்கணுங்கிறது இல்லை, நீ பொறுக்க, நீ ஒன்றும் தவறெல்லாம் சரி செய்யலை அப்படின்னு சொல்லி அவன் அவளை ஆற்றி அவளுக்கு நான் உன்னை பங்குனி உத்தரத்திலே மனம் புரிவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அப்போ ஒரு முறைப்படி சப்தரிஷிகளை அனுப்பி பெண் கேட்க அனுப்புகிறான். மலையரசன் மிக மகிழ்கிறான். மலையறையன் மேனை மகிழ்கிறான். இவன் என்ன அங்கு திருமணத்துக்கு போகிறபோது, அவன் திருமணத்துக்கு போகிறபோது அந்த கோலம் வேணுமில்லை. இங்கே மீனாட்சி கல்யாணத்தில் மிக அழகாக எப்படி சொக்கநாதர் வருகிறார் அப்படிங்கிற சமுதிர கடவுளாக மீனாட்சியை வளர்க்க. எல்லா திருமணங்களில் என்ன பண்ணுறாங்க, பெண் தான் எல்லாவற்றையும் துறக்கிறார். தன்னுடைய குலம், கோத்திரம் இதையெல்லாம் மாற்றுகிறார். அப்புறம் இருந்த இடத்தை மாற்றுறார். எவ்வளவு மாற்றம்! எல்லாவற்றையும் பேருலாம் பேரு கருகிறது, மிஸ்ஸஸ் ஆகிற அப்படியெல்லாம் தன்னுடைய சுயத்தையெல்லாம் மாற்றிக்கொண்டு கணவனுக்கு ஏற்ப வருகிறாள். ஆனால் நமது பெருங்கடவுள் என்ன காமிக்கிறான், சடை மறைத்து கதிர்மகிடம் தரித்து. அவனுக்கு சடை இருக்கு. எப்படி வந்தான், எப்படி தன்னை பெண்ணுக்காக மாற்றிக்கொள்கிறான்ங்கிறத நமக்கு இறைவன் காட்டுறார். சடை மறைத்து கதிர்மகிடம் தரித்து ஒளி வீசக்கூடிய மரம், வேப்பன் தொடை முடித்து எதை நடத்தினா விடனாக கலநகர்த்தி. அவை விட நாகத்தெல்லாம் அணிஞ்சிருக்கேன், அதையெல்லாம் அணுகிறோம்.
என்ன பண்ண சுடற்பூணேந்தி விடை நிறுத்தி அவனுக்கு ஊறுறது விடை, அதை நிப்பாட்டிட்ட வேண்டாம். அது எங்கே இருக்கு? கொடியில் இருக்கு. அந்த கொடி வேண்டாமா, மீனக்கொடி எடுத்துக்கிறான். விடை நிறுத்தி கையிலெடுத்து எழுதி மருமக்கனாய் உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம்னு திருவிளையாடற் புராணம் பாடு. இங்கே இவன் மணவாழனாக, அழகிய மணவாழனாக கோலம் கொண்டு வந்து அவர்கள் கொடுக்க இவன் வாங்கிக் கொள்கிறான். எப்பவும் தர்றது பேரருளாளன் தான் தரும். ஆனால் இங்கே உலகியலின்படி அதெல்லாம் ஒரு விளையாட்டு. அழகான பாடல் இருக்கு, கச்சியப்ப சிவாச்சியார் சொல்கிறார். அந்தபடி அவன் அங்கு அவளை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கப்புறம் அடுத்து அவதாரம் கிளப்புகிறது. இந்த பார்வதி திருமணத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். திரு அவதாரத்தையும் அவதாரத்தினுடைய ஆற்றல்